இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அம்மோய் அம்மோய், இங்க வா ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க வா. டேய் கருப்பா, இங்க பாரு, கத்திக்கிட்டு இருந்த வந்து குச்சி எடுத்து வெளுத்து போடுவேன். பேசாம இருங்க, கிச்சன்ல விளாத்துட்டு இருக்கேன். வாயை மூடிட்டு பேசாம வேலை முடிச்சுட்டு வரேன். என்னம்மா கிச்சன்ல விளாத்துட்டு இருக்க? இவா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தெரியல. என்ன நீ பண்ணிட்டு இருக்க? டக்கு வேலை முடிச்சுட்டு இங்க வா. என்னடா முக்கியமான விஷயம் சொல்லுடா. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இங்க வாமா, வந்து பக்கத்துல வந்து உட்காருமா, சொல்றேன். சொல்லுடா, சொல்லு, என்ன முக்கியமான விஷயம்? என்ன ஒரு மொழியே சரியில்லையே, ஒரு மாதிரி உட்காந்துருக்கிய. ஒண்ணு இல்லம்மா, நோம்பு வருது, எனக்கு ட்ரெஸ் எடுத்து கூட. என்னது நோம்பு வருதா? நோம்பு வந்தா உனக்கு என்னடா? அது முஸ்லீம் தானே கொண்டாடுவாங்க. உனக்கு என்ன நோம்புக்கு? உனக்கு என்ன இருக்கு? நீ ஏன் புது ட்ரெஸ் கேக்குற? இப்ப தீபாவளிக்கு ட்ரெஸ் போட்டியா? சும்மா இருமா, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் ட்ரெஸ் போடுவாங்கல்ல, நான் மட்டும் போடாம இருக்க முடியுமா? ஸ்கூல் போகும்போது எல்லாரும் போட்டு வருவாங்க புது ட்ரெஸ், நான் மட்டும் பழைய ட்ரெஸ் போட்டு போகணுமா? நோம்பா இருந்தா என்ன, எதா இருந்தா என்ன, எம்மதமும் சம்மதம். ட்ரெஸ் எடுத்து கொடுமா. என் நோம்புக்கு ட்ரெஸ் போட்டா உடம்புல ஒட்டாத, எனக்கு ட்ரெஸ் வேணும். டேய், வர வர உன் சேட்டை ரொம்ப போய்கிட்டு இருக்கு. ஒரு அளவுக்கு மீறிச்சு நீ அடி தாங்க மாட்ட, பாத்துக்க. சரி இரு, அக்கா பக்கத்து வீட்டுக்கார அக்காட்ட கேக்குறேன், அவங்க எப்ப ட்ரெஸ் எடுக்க போறாங்கன்னு. அங்க போகும்போது போய் ட்ரெஸ் எடுத்துக்கலாம், சரியா? ஒரு ஃபேண்ட் ஒரு சட்டை எடுக்கணும், கூட எடுத்த உன் கையை முறிச்சு போடுவீங்க. சரிம்மா சரிம்மா, என் செல்லம்மா, ஒரு சட்டை ஒரு ஃபேண்ட் தான் எடுப்பேன், பயப்படாத, சரியா? அக்கா அக்கா, என்னக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம பக்கத்து வீட்டு அக்கா தாஜக்கா ட்ரெஸ் எடுக்க போறாங்களா, நோம்பு வருதுல்ல. ஆமா, ட்ரெஸ் எடுக்க போறாங்களா. நானே என் பிள்ளைக்கு அப்படியே போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலான்னு இருக்கீக்கா. நீங்க வரீங்களா? அப்படியே ரொட்டு போயிட்டு வந்துருவோம். அக்கா பூதக்கா, இந்த உடனே கிளம்பிடுறான், லேட் ஆகாது, 5 நிமிஷம் தான், டக்குன்னு கிளம்பிடுறான். நீங்க போய் உங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க, போங்க. 5 நிமிஷத்துல நாங்க கிளம்பிடுவோம். சேட்டையை பத்தியாடி உனக்கு? இவன் இப்பதான் சொன்னேன் ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன், நீயும் கரெக்டா வந்து சொல்லிட்டியா? உடனே கிளம்ப சொல்லிட்டு இருக்கேன் பாரு. சரி இருங்க, இந்த கிச்சன்ல வேலையை முடிச்சுட்டு நாங்களும் கிளம்புறோம், எல்லாரும் ரொட்டு போயிட்டு வந்துருவோம், சரியா? வெள்ளனமா போவோம், அப்பதான் கூட்டம் இருக்காது, இல்லாட்டி கூட்டம் அலம்போதும். இருங்க, டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வரேன், போ. அக்கா, என்னக்கா இவ்வளவு பெரிய கடையா இருக்கு? அப்ப பேசாம நம்ம இந்த ஒரு கடையில எல்லாத்தையும் வாங்கிடலாம்க்கா. 4 கடை ஏறி இறங்க வேண்டிய அவசியம் தான் நினைக்கிறேன். ஆமா, நல்ல கடை பெருசா இருக்கேக்கா. நீங்க எப்பவுமே இங்கதான் வாங்குவீங்களோ? ஆமாம்மா, என் பிள்ளைக்கு நாங்க எதுவுமே வாங்குவேன். விலையும் கம்மியா இருக்கும், நல்ல குவாலிட்டியா இருக்கும், துணி நல்லா இருக்கும், நம்ம சாயமெல்லாம் போகாது, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். வாங்கம்மா வாங்க, இன்னைக்கு விலை ரொம்ப கம்மியா இருக்கு, ஆஃபர்ல போட்டிருக்கோம். ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ, வந்து அள்ளிட்டு போங்கம்மா, வாங்க. அம்மா ரொம்ப ஜாலி, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா, அப்புறம் என்ன, 2 எடுத்துருவோம். டேய் கருவாயா, தோலை உரிச்சு புடி, வாயை மூடிக்கிட்டு நான் என்ன சொன்னனோ அதை மட்டும்தான் நீ எடுக்கிற, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரியா? இந்தம்மா பாருங்க, இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் பாருங்க, இதெல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த ட்ரெஸ் இன்னைக்கு வந்ததுமா, இன்னைக்கு வந்தது, இல்ல பிரிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். அம்மா அம்மா, இன்னைக்கு வந்த ட்ரெஸ் ஆமா, அப்படியே எனக்கு ஒண்ணு அதுலயே எடுத்துருமா. இன்னைக்கு வந்த ட்ரெஸ்ல எனக்கு எடு, சரியா? டேய் கருப்பா, அது பொம்பளை பிள்ளைங்க போற ட்ரெஸ்ஸா, அது உனக்கு வேணுமா? பிச்சு பிடி மிச்சு, வாயை மூடிட்டு பேசாம எனக்கு தெரியல. சரிம்மா சரிம்மா, பாப்போம் பாப்போம், எனக்கு இல்லாமையா இருக்க போது ட்ரெஸ், அதெல்லாம் அங்கிட்டு இருக்கு, நான் போய் பாக்குறேன். அக்கா தாஜக்கா, இந்த ட்ரெஸ்லாம் எடுத்து பாருக்கா, வாக்கா, நல்லா சூப்பரா இருக்கு, வாக்கா. ஆமா, எல்லா ட்ரெஸ்ஸுமே சூப்பரா இருக்கு. இந்த ட்ரெஸ் எடுப்போம், என் பிள்ளை கரெக்டா இருக்கும். ஆமா, சிவப்பு கலரு நல்லா இருக்கும். அம்மா எனக்கு சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸே வேணும், அவ என்ன ட்ரெஸ் எடுக்கிறாளோ அதே கலர்ல எனக்கு வேணுமா. டேய் கருப்பா, அவங்களுக்கு தான்டா விசேஷம், உனக்கு என்னடா? சும்மா வந்து ட்ரெஸ் எடுக்க வந்துட்டு அவங்களோட போட்டி போட்டுட்டு இருக்க, வாய் மூடி சும்மா இருடா, இங்க போனாலும் இந்த வில்லத்தனங்க. ஓய் தூங்கு முஞ்சி, என்ன சிவப்பு கலர் ட்ரெஸ் எடுக்கிறியா? மண்டையில கொட்டி பிடி. அம்மா அம்மா, இந்த கருப்பை வந்து என் மண்டையில கொட்டுவானா? சிவப்பு கலர் ட்ரெஸ் நீ எடுத்தா மண்டையில கொட்டிங்கிறாமா? என்னம்மா, இந்த ட்ரெஸ்ஸை பாரு,
விட கருப்பேன் அப்படித்தான் சும்மா விளையாட்டு போல பேசுவேன். அதெல்லாம் நீ எதுவும் பெருசா நினைக்காத சரியா? இந்த ட்ரெஸ்ஸை பாரு பிடிச்சிருக்கான்னு பாரு, எடுத்துட்டு கிளம்புவான். நல்லா இருக்குமா, ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. இந்த ட்ரெஸ் எடுத்துரு, எனக்கு 4 ட்ரெஸ் வேணும் எனக்கு. அம்மா அம்மா, அந்த தூங்க மூஞ்சி 4 ட்ரெஸ் எடுத்துறா, எனக்கு 2ஆச்சு எடு. பேசாம இருடா கருப்பா, அவ எடுத்து கொடுக்கறத எடுத்து கொடுக்காம போயிரும் பாத்துக்க. சேட்டை பண்ண அவ்வளவு நீ. என்னக்கா என்ன வந்து பையன்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன சொல்ற இந்த கருப்பேன்? 4 ட்ரெஸ் வேணும் 5 ட்ரெஸ் வேணுங்கிறானா? ஏடா சும்மா இருக்க மாட்டியாடா? உனக்கு என்ன நோம்பு, அவங்களுக்கு தானே நோம்பு. சரி ஏதோ ட்ரெஸ் எடுக்க வந்தியா, ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே. 4 ட்ரெஸ் வேணும் 5 ட்ரெஸ் வேணும் போட்டி போட்டு கிடக்குற, சும்மா இருடா. சை, இந்த பூதம் வந்தாலே தொல்லறேன். நான் எங்க அம்மாட்ட தான் கேட்கிறேன், இந்த பூதத்துக்கு என்ன, இவருக்கு என்ன திட்டுறா? எரிச்சலா இருக்கு. சை. சரிம்மா சரிம்மா, உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடு, வாங்கிட்டு கிளம்புவான். ஆமா, கடைக்காரனை நம்மளே குறுகுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு, வாங்கிட்டு போவான். வாங்காம போனா மண்டையிலே கொட்டி விடுவாரு. என்னம்மா எல்லா ட்ரெஸ்ஸும் பிடிச்சிருக்கா? பாருங்க எல்லாமே இன்னைக்கு வந்ததுதான், சூப்பரா இருக்கும். போட்டு பாருங்க, சாயம்லாம் போகாது. ஏதாச்சும் டேமேஜ் இருந்தா வந்து கொடுங்க, ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கடையை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே. சரிண்ணே சரிண்ணே. என்னக்கா குண்டக்கா, என்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? போதுமா கிளம்புவோமா? ஆமா பிள்ளைக்கு எடுத்துட்டேன். நம்ம 4 ட்ரெஸ் நல்லாவே இருக்கு. கிளம்புவாங்க, அப்படி போறல சாப்பிட்டு அப்படி கிளம்புவோம். இங்க இருக்க எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சு போச்சோ, இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு வந்துட்டு காப்பியும் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டு இருக்குங்க. சை, என்ன மாதிரி சிக்கனை வாங்கி நல்லா ஏத்தணும் இப்படி இருக்குங்க. சை, இவரோட நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்கே கூடாது, நம்ம தனியா போயிருக்கணும். என்னுடைய இமேஜே டேமேஜ் ஆகி போச்சு. இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு வந்துட்டு காப்பி குடிக்கிறா, காப்பி. நம்ம ஏத்துவோம், இந்த நேரத்துல சாப்பிட்டாச்சே உண்டு, வீட்டுலதான் கிடைக்காது. ஆஹா ஆஹா, என்ன டேஸ்ட். புரோஸ்டோடு தாப்பா, நல்லா இருக்குப்பா. அந்த கச்சப்புல தொட்டு சாப்பிட்டா அடே அப்பா. இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தோட நான் ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். காப்பியும் ஸ்வீட்டும் சாப்பிட்டு இருக்கீங்களே. கருப்பா நீ ஏத்துடா நல்லா ஏத்துறா. இந்த மாதிரி நேரத்துல சாப்பிட்டாதே உண்டு, நல்லா சாப்பிட்றா. ஏமா இப்படி ஸ்வீட்டையும் டீயும் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி சிக்கன் சாப்பிட வேண்டியதானே. சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அந்த சிக்கனை எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் நீங்க அதையும் சாப்பிடுவீங்க. அது தூங்க மூஞ்சி அப்படியே என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு நான் சாப்பிட்றதே. அந்த தூங்க மூஞ்சிக்கு ஒரு சிக்கன் ஆர்டர் பண்றேன், சாப்பிட சொல்லுங்க, அப்புறம் தெரியும் சிக்கனோட டேஸ்ட் என்னன்னு. அம்மா அம்மா, கருப்பு சொன்ன மாதிரி சூப்பரா இருக்குமா. நீ ஏன் இதை வாங்காம டீ குடிச்சிட்டு இருக்க? ஐயா, இனிமே இதைத்தான் நம்ம சாப்பிடணும், டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஆமாக்கா என் பிள்ளை சொன்ன மாதிரி நல்லா டேஸ்டாவே இருக்கு. நல்ல சுவையா இருக்குப்பா, நம்ம வீட்டுல இந்த மாதிரி செய்ய முடியாது. அக்கா உன் பிள்ளை ரொம்ப ஓரமானவன், பார்க்கத்தான் அப்படி திருட்டு மொழி முடிக்கிறேன், ஆனா எல்லா விவரமும் மைண்ட் இருக்குக்கா. சை, இந்த பூதத்தை பாரு, இங்க வந்து என்னை குறை சொல்லிட்டு இருக்கா. ஆமாடி, எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கணும்டி. ஆம்பளை பிள்ளைனா சும்மாவா? உங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு நான் தான். இங்க யாராச்சும் வந்து அம்புள்தான் என்ன பண்ணுவீங்க? பூதமே, நம்ம பேசாம அங்கிட்டு திரும்பி கப்புன்னு சாப்பிடுவோம். ஏத்துடா கருப்பா, நல்ல கச்சப்ப தொட்டு சிக்கன் அடிச்சு தள்ளுடா, ஏத்துடா.